என் பேர் மன்சூர். சென்னையில் வருமானத்தை தேடி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். இதில் என்னோட வருமானத்தில் தான் எங்கள் குடும்பமே நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரமலான் மாதம். இந்த நோம்போட அடிக்கிற வெயிலில் பல கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பல வீட்டு மாடி ஏறி இறங்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. என்னடா இது காலிலேருந்து ஒரு ஆர்டர் கூட விடுவல. எப்பா கடவுளே, எல்லா பையனும் பசியோட இருக்கணும். எனக்கு ஆர்டர் மலைன்னு விழுவணும். மனுஷர நியூஸா பாத்தியா? மகாராஷ்டிரால போய் நம்மள மாதிரி டெலிவரி பாய் போய் ஒருத்தன் டெலிவரி கொடுக்க போயிருக்கான். முஸ்லீம் தெரிஞ்சுன்னா ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா மச்சான், வட மாநிலம் ஃபுல்லாவே மதவெறியில மூழ்கிட்டானுங்கடா. சாப்பிட்றது கூட மதவெறி பாக்குறானுங்கடா. இவனுங்களை திருத்த முடியாது மச்சான். சரி வா, ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடும். டீயா? நோம்பு வச்சிருக்கேன்டா. ஏண்டா சும்மாவே நம்ம டெலிவரி பண்ணிட்டு நம்மளுக்கு நாக்கு தள்ளுது. இதுல நோம்பு வச்சு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அல்லா சாமிக்கு என்ன தானே கிடைக்க போகுது? மச்சான், நான் நோன்பு வைக்கிறதுனால இறைவனுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. நான் நோன்பு வைக்காதனால இறைவனுக்கு எதுவும் குறைய போறதும் கிடையாது. நான் நோன்பு வைக்கிறது வந்து நான் நல்லா இருக்கணும் தான். இப்போ நான் ஒரு வியாபாரம் செய்யறேன்னு வையேன். அந்த வியாபாரத்துல வந்து யாருக்குமே தெரியாம இப்போ உதாரணத்துக்கு ஒரு பீஸ் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த டேமேஜை மறைச்சு நான் மோசடி செய்யலாம். ஆனா யாருமே பார்க்கலனாலும் என் இறைவன் பார்க்கறான் அப்படின்ற நேர்மை எனக்குள்ள வரும். இப்போ ரோட்ல ஒரு பொண்ணு போகுது. அந்த பொண்ணு பார்க்காத நேரத்தில் அந்த பொண்ணை நான் ஆபாசமா பார்க்கலாம். ஆனா அந்த பொண்ணு பார்க்கலனாலும் யாரு பார்க்கலனாலும் இறைவன் பார்க்கறான்ற பயத்துல நான் ஒழுக்கமா இருப்பேன். இதுதான் நோன்பு. நிஜமாலேயே கிரேட்ரா. ஆனா நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சுடா. எனிவே, அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான். இங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. எந்த பக்கம் போனது? அது ஒன்றும் இல்லை குமார, கதையில வந்து இவர் தான் டைரக்டர். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில பெரிய டர்னிங் பாயிண்ட் ஏற்படணும்னு வந்து கேட்கறாராம். நிஜமாவே அன்னைக்கு தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. என்னப்பா ஃபுட் டெலிவரியா? ஏழுங்க 200 ரூபாஜி. பேர் என்னங்க? மன்சூர். எது மன்சூரா? எது மன்சூரா? அப்ப முஸ்லிமா நீ? முன்னாடியே சொல்ல மாட்டியாப்பா நீ? என்னடா நீ யார்கிட்ட வாடா, நீ வா உள்ள வா. தம்பி, பாய் வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டீங்க. எப்படியும் நோன்பு வச்சிருப்பீங்க ரமலான் மாசத்துல. மணி 6:15 ஆயிடுச்சு. இங்கே பள்ளியாசல் 3 கிலோமீட்டருக்கு எங்கேயும் கிடையாது. அதனால இருந்து பொறுமையாக நோம்பு திறந்துட்டு போகலாம். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார். இன்னைக்கு காலையில் தான் நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தோம். மகாராஷ்டிராலாம் வந்து என்ன மாதிரி டெலிவரி போகிற ஆளுங்களாம் வந்து முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணி துரத்தி விட்டுருக்காங்க. நீங்கள் கோவமாக பேசிட்டு போனதை பார்த்துட்டு நீங்களும் அந்த மாதிரி நினச்சி அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டு சார். மன்னிச்சிருங்க சார். தம்பி, அது வடநாடு, இது தமிழ்நாடு. இங்கே மன்சூரம் ஒன்று தான், மாறி மொத்தம் ஒன்று தான். நிஜமாவே இந்த தமிழ்நாடு வேற லெவல் தான். இல்லை, திங்கிற சோத்துல கூட மதம் பார்க்குற எத்தனையோ ஊர் இருக்கும்போது ஒரே தட்டில் ஹிந்துவும் முஸ்லீமும் ஒன்றா சாப்பிட்ற ஒரே ஊர் நம்ம தமிழ்நாடு தான். அதனால் இங்கே கடைசி வரைக்கும் எந்த மொழியும் திணிக்கவும் முடியாது, எந்த வழியும் புகுத்தவும் முடியாது.